திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 654, அதிகாரம் வினை தூய்மை. ஓர் ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு மிகப்பெரிய தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தை பாதுகாத்து பராமரிப்பதற்கு அவருக்கு ஒரு நேர்மையான வேலைக்காரன் தேவைப்பட்டார். நீண்ட நாட்களாக தகுதியான வேலைக்காரர் யாரும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் எளிய தோற்றமுடைய ஒருவர் செல்வந்தரை தேடி வந்தார். அவரை பற்றி விசாரிக்காமலேயே ஆள் கிடைத்தால் போதும் என்ற திருப்தியில், உனக்கு நல்ல சம்பளம் தருகிறேன், தோட்டத்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறினார். வந்தவரும் சரி என்று சம்மதித்தார். சில நாட்களுக்கு பிறகு தோட்டத்தில் மாம்பழங்கள் பழுக்க தொடங்கியிருந்தன. அச்சமயத்தில் செல்வந்தரை சந்திப்பதற்காக அவருடைய நண்பர்கள் சிலர் வந்தனர். அவர்களை அழைத்துக் கொண்டு தனது தோட்டத்திற்கு வந்தார். தோட்டத்தில் இருந்த மாம்பழங்கள் அவர்களை சுவைக்க தூண்டியது. செல்வந்தர் வேலைக்காரனை அழைத்து மாம்பழங்களை பறித்து வரச் சொன்னார். உடனே அவர் ஒரு மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்தார். அதை சுவைத்த விருந்தினர்கள் முகம் சுளித்தனர். பழத்தில் இனிப்பு இல்லை, மாறாக ஒரே புளிப்பாக இருந்தது. செல்வந்தர் அந்த வேலைக்காரனிடம், நீ இங்கு வேலைக்கு வந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டன, ஆனாலும் இந்த தோட்டத்தில் உள்ள மரங்களில் எது இனிப்பை தரும், எது புளிப்பை தரும் மரம் என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த வேலைக்காரர், ஐயா, நீங்கள் இந்த தோட்டத்திற்கு பாதுகாவலாக இருக்கும்படிதான் என்னை பணியில் நியமித்தீர்கள். மேலும் பழங்களை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நீங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. எனவே நானும் பழங்களை இதுவரை சுவைத்ததே இல்லை. நான் சுவைத்திருந்தால் எனக்கு இந்த உண்மை முன்னரே விளங்கியிருக்கும். நான் இனிப்பான மாம்பழங்களை பறித்து கொண்டு தங்களிடம் கொடுத்திருப்பேன் என்று பணிவுடன் கூறினார். இதை கேட்டதும் வேலைக்காரனின் நேர்மையை எண்ணி வியந்தார் செல்வந்தர். வேலைக்காரனை வெகுவாக பாராட்டி அன்று முதல் சம்பளத்தை உயர்த்தி வழங்கி கௌரவித்தார். தெளிந்த அறிவினை உடையவர் தான் துன்பப்பட்ட நேர்ந்தாலும் கூட அதன் பொருட்டு இழிவான செயலை செய்ய மாட்டார் என்பதை இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமையில் வழி மாறுதல் அழிவு, வறுமையிலும் நேர்மையே உயர்வு.